الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்துடைய 5வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹுக்காக அவனுடைய கட்டளை ஏற்று நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்றருள்வானாக. அதற்குண்டான முழுமையான நற்கூலியை நம் எல்லோருக்கும் மறுமையிலே தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு பரிசுத்த குர்ஆனிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனை, குர்ஆன் கூறும் பிரார்த்தனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையை அல்லாஹுவை அழைப்போம் என்ற அந்த தலைப்பின் கீழ் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேதியிலே நாம் தெரியவிருக்கக்கூடிய குர்ஆன் கூறும் பிரார்த்தனை 3வது அத்தியாயமான ஆல் இம்ரான் என்ற அந்த அத்தியாயத்தின் 8வது வசனமாக அந்த பிரார்த்தனை இடம்பெறுகிறது. இந்த பிரார்த்தனையினுடைய பின்னணி, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனங்களை 2ஆக பிரித்திருக்கிறார். ஹுவல்லதி அன்ஸல இலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப் வ உஹரு முத்தஷாபிஹாத். அதாவது குர்ஆன் வசனங்களை பொறுத்தவரையிலே முஹ்கமாத் என்றும் முத்தஷாபிஹாத் என்றும் 2 வகைப்படுகிறது. முஹ்கமாத் என்று சொன்னால் அது தெளிவான நேரடியான பொருளை கொடுக்கக்கூடிய வசனங்கள், உடனடியாக அதை புரிந்து கொள்ள முடியும். முத்தஷாபிஹாத் என்ற வசனங்கள் என்றால் இரு பொருள்களுக்கு இடம்பாடான வசனங்கள். அந்த இரு பொருளுக்குள்ள இடம்பாடான வசனங்களும் அது இருக்கின்றன. இப்படி 2 விதமான குர்ஆன் வசனங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த வசனங்களிலே வல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னதி வ இப்திகா தஅவீலி. அதாவது இந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்து மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் இந்த குர்ஆன்ல உள்ள இரு பொருளுக்கு இடம்பாடான அந்த வசனங்களை எடுத்து தவறான விளக்கங்களை அவர்கள் கொடுத்து மக்களை வழிகேட்டின் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய இதயங்களிலே ஒரு விதமான வழிகேட்டு நோய் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு ராசிஃபூன ஃபில் இல்மி யகூலூன குல்லும் மின் இன்தி ரப்பினா. ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உள்ள, உறுதியான பற்றுள்ள, ஈமான் கொண்ட அந்த விசுவாசிகள் இருக்கிறார்களே, அவர்களை பொறுத்தவரையிலே இந்த வசனங்களை எப்படி நம்புவார்கள் என்றால், அது முஹ்கமாத் என்ற வசனங்களாக இருந்தாலும் முத்தஷாபிஹாத் என்ற வசனங்களாக இருந்தாலும் எல்லாமே எங்களுடைய ரப்பிடம் இருந்து அருளப்பட்டது, அதை நாங்கள் அப்படியே நம்புவோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி சொல்லிவிட்டு
அந்த பிரார்த்தனையை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதுதான் பிரார்த்தனை. இது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை எல்லா மூமின்களும் தங்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காகவும் குழப்ப சூழ்நிலைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நம் உள்ளத்தை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிமிக்க நம்பிக்கை உடையவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அந்த பிரார்த்தனையுடைய பொருள் என்ன? ரப்பனா, எங்களுடைய இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, நீ எங்களை சரியான பாதையிலே வழிகாட்டிய பின்பு, நேரான பாதை இதுதான், நேரான அர்த்தம் இதுதான் என்றெல்லாம் குர்ஆனுடைய விஷயத்திலே எங்களுக்கு உறுதியாக வழிகாட்டிய பின்பு எங்களை அதிலிருந்து தடம் புரளச் செய்து விடாதே. அந்த உறுதியிலிருந்து எங்களை நீ பலகீனப்படுத்தி விடாதே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, எங்களுக்கு ஹிதாயத்தை நீ கொடுத்த பின்னால், நேர்வழி இதுதான் என்று எங்களுக்கு காட்டிய பின்னால், சத்தியம் இதுதான் எங்களுக்கு நீ புரிய வைத்த பின்னால், அந்த கொள்கையிலே விட்டு நாங்கள் தடம் புரண்டு போகாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, மேலும் பொன்னிடத்தில் இருந்து உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நீ சொரிந்தருள்வாயாக. இன்னக அந்தல் வஹாப், நிச்சயமாக நீ வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறாய். வஹாப் என்றால் வாரி வாரி கொடுக்கின்ற வஹாப் அந்த என்ற பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று வஹாப். அந்த பெயரை, அந்த திருநாமத்தை சொல்லி இந்த பிரார்த்தனையை முடிக்கிறார்கள். ஆக இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, இது அல்லாஹ்வால் நமக்கு கற்றுத்தரப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நாம் குழப்ப சூழ்நிலைகளிலே எந்தெந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எந்தெந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்துடைய விரோதிகள் சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ, எந்தெந்த நேரத்திலெல்லாம் குர்ஆன் வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறார்களோ, அப்படி திசை திருப்ப நினைத்து நம்மளையும் அந்த வழிகேட்டுக்குள்ளால் வீழ்த்தக்கூடாத நிலை நமக்கு ஏற்பட வேண்டுமானால் இந்த பிரார்த்தனையை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக உள்ளத்திலே ஏதாவது ஊசலாட்டங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு உறுதியற்ற நிலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நேரத்திலும் இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். காரணம், உள்ளங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு இடையிலே உள்ளங்களை வைத்துக் கொண்டு புரட்டி கொண்டிருக்கிறான் என அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, எங்களுடைய உள்ளத்தை நீ ஸ்திரத்தன்மையை தருவாயாக, உறுதியை வழங்குவாயாக என்கின்ற பொருளை கொண்ட இந்த பிரார்த்தனையை மூமின்களாகிய நாம் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக பரிசுத்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட குர்ஆன் கூறுகின்ற பிரார்த்தனைகளை அதிகமாக நாம் கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.